ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் சீனி அவரைக்காய் பொரியல், அதாவது கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் சீனி அவரைக்காவை விரும்புகிறதே கிடையாது. ஆனால் ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சீனி அவரைக்காயை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். எப்போவுமே சீனி அவரைக்காவை நம்ம கத்தியை வச்சு கட் பண்ண வேண்டாம். அந்த மேலுள்ள காம்பு பகுதியும் கீழுள்ள காம்பு பகுதியும் நம்ம நீக்குவோம் பாருங்க, அதை மாதிரியே நம்ம இதை ஒடிச்சு எடுத்துக்கிடலாம். அப்படி எடுக்கிறதுனால நம்ம ரெண்டு சைடில் உள்ள நாரையும் நீக்கிக்கிடலாம். அதாவது ஒரு தும்பு மாதிரி வாயில் கடிபடாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து காயெல்லாம் முங்குறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடலாம். சீனி அவரைக்காவை வாயுங்கிறதுனால நிறைய பேர் அந்த தண்ணியை சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் எந்த மெத்தடில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம். அதாவது கரெக்டான அளவில் நீங்கள் தண்ணி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி வேக வச்சு தண்ணியை நீங்கள் வடிகட்டியும் எடுத்துக்கிடலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்து தேங்காய் சில்லை எடுத்துக்கோங்க. அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சீனி அவரைக்காவை பார்க்கலாம். நல்லா இது வெந்து வந்திருக்கு. நீங்கள் அதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப குழைவாக வேக வச்சிட வேண்டாம். நல்லா கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வத்தி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பொரியல் செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ பொரியல் செய்யறதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த சீனி அவரைக்காய் வாய்வு இருக்கிறனால இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பல்லாரியும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடும். அதாவது மசாலாவுக்கும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காய்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பை பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள், பூண்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம தேங்காய், சீரகம், வத்தல் போட்டு பொடி பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதனுடைய பச்சை வாசனை போகணும். இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சீனி அவரைக்காவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது இல்லை. லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதமாக இருக்கட்டும், இல்லை சாம்பார், ரசம் இதை மாதிரியா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா சூடாக சாதம் வடித்து அது கூட பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சீனி அவரைக்காய் செஞ்சீங்கன்னா ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.